இந்திய சினிமாவின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களில் ஒருவர் ரஜினிகாந்த். நடிப்புடன் கூடுதலாக அவர் ஒரு தயாரிப்பாளர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளராகவும் பணியாற்றியுள்ளாருங்க. ரஜினிகாந்த் மகாராஷ்டிராவில் ராமோஜி ராவ் ராம்பாய் தம்பதியரின் 4வது குழந்தையாக 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி பெங்களூர்ல உள்ள சிட்டி மார்க்கெட் பகுதியில் உள்ள வாணி விலாஸ் மருத்துவமனையில் பிறந்தாருங்க. அவரின் தாய்மொழி மராத்தி. ரஜினிகாந்த் என்பது அவரின் உண்மையான பெயர் அல்ல. ரஜினிகாந்தின் உண்மையான பெயர் சிவாஜி ராவ் கெய்க்வாட். துணிச்சலான மராட்டிய போர் வீரரின் சத்ரபதி சிவாஜியின் நினைவாக அவருக்கு பெயரிடப்பட்டது. அவர் மராட்டி மற்றும் கன்னடம் பேசிக்கொண்டு வளர்ந்தார். ரஜினியின் தந்தை தமிழகத்தில் நாச்சிக்குப்பம் கிராமத்தில் பிறந்து காவல்துறை பணிக்காக பெங்களூர் சென்றார். அவர் தாய் ராம்பாய் இருக்கும்போது ரஜினிக்கு வெறும் 11 வயசுதாங்க. ரஜினியின் பள்ளிக்கால நண்பனான குண்டண்ணா அவருக்கு ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுத்தார். பள்ளியில் படிக்கும்போது சான்கான், எச்சம்மா நாயக்கா ஆகிய நாடகங்களில் நடித்துள்ளார். அவர் தனது குழந்தை பருவத்தையும் பள்ளி படிப்பையும் முழுவதும் பெங்களூர்லயே முடித்தாருங்க. என்னதான் முதலில் மராட்டி மொழி பேசினாலும் அவர் இதுவரை எந்த மராட்டி படத்திலும் நடித்ததில்லை. ரஜினி சென்னையில் உள்ள ஒரு திரைப்பட கல்லூரியில் சேருவதற்கு முன்பு பெங்களூர்ல பேருந்து நடத்துனராக பணியாற்றினார். நடிகராக வரும் முன் ரஜினிகாந்த் கூலி, கார்பெண்டர் மற்றும் பஸ் கண்டக்டர் ஆக பணியாற்றி இருந்தாருங்க. அப்பொழுது அவருக்கு சம்பளம் வெறும் 750 ரூபாய் தான். ஆனால் இப்போ கோடிகளில் சம்பாதிக்கும் அவர் இந்தியாவில் அதிகம் சம்பாதிக்கும் நடிகர்களில் ஒருவர். அவர் சிவாஜி நகர்லிருந்து சாம்ராஜ் பேட்டை வழித்தடத்தில் 134 என பேருந்தின் எண்ணில் பணிபுரிந்தார். ரஜினி ஸ்டைலான உடைகளை அணிந்து பெண்களை கவர ஸ்டைலாக டிக்கெட்களை சேகரிப்பார் என கண்டறியப்பட்டது. பேருந்தில் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அவர் தனது பாணியை பராமரித்து மின்னல் வேகத்தை டிக்கெட்டுகளை சேகரிப்பாராங்க. நடுத்துறராக பணியாற்றிய போது கர்நாடக போக்குவரத்து கழகத்தின் சார்பாக ஒரு நாடகத்தை நடித்துள்ளார். அதில் இடம்பெற்ற தீப்பந்தம் ஏந்தியது போன்ற காட்சியின் புகைப்படம் இப்பொழுதும் பெங்களூர் போக்குவரத்து கழக சுவரை அலங்கரிக்கின்றதுங்க. அவர் கல்லூரியில் படித்தார் என்பதே பலருக்கும் தெரியாத உண்மை. பெங்களூர்ல நரசிம்ம ராஜா காலனியில் உள்ள ஏபிஎஸ் என்னும் பிரபலமான கல்லூரியில் முன்னாள் மாணவருங்க. எல்லா வருடமும் அவரது படத்துடன் கேலண்டர் வெளியிட்டு வருகிறது அக்கல்லூரி நிர்வாகம். ரஜினி கல்லூரியில் சேரும்போது அவரும் அவருடைய தந்தையும் கையெழுத்திட்ட அட்மிஷனுக்கான ரெஜிஸ்டரை இப்பொழுது பாதுகாத்து வருகிறார் ஏபிஎஸ் கல்லூரியின் முதல்வர் சுதர்சன். ரஜினி பெங்களூர் சென்றால் அவங்க அண்ணன் சத்யநாராயண ராவ் அவருக்கு ஆசையுடன் சிக்கன் பிரியாணி பரிமாறுவாராங்க. குடும்ப விஷயமாக இருந்தாலும் பொது காரியமாக இருந்தாலும் அண்ணனிடம் கலந்து பேசாமல் எதையும் செய்யவே மாட்டாராங்க. தென்காசி மாவட்டம் வெங்கடாம்பட்டி கிராமத்தில் 1987 முதல் ரஜினிகாந்தின் ரத்த தான கழகம் செயல்பட்டு வருது. இந்த அமைப்பின் மூலம் 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் ரத்த தானம் செய்து சாதனை படைத்துள்ளனர். ஆரம்ப காலங்களில் ரசிகர்களின் கடிதங்களுக்கு கைப்பட பதில் எழுதுவதை வழக்கமாக வைத்திருந்தாருங்க. அந்த பழக்கத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் அவரது நண்பரும் இயக்குனருமான கே நடராஜ். மேல் படிப்புக்கான கட்டணம் கட்டி வருமாறு கொடுத்த பணத்தை ரஜினி திரைப்பட கல்லூரியில் சேர கட்டிவிட்டார். அதை அறிந்த அவரது அண்ணன் சத்யநாராயண ராவ் ரஜினியை அடித்துள்ளார். அன்னி கலாவதி பாய் சமாதானப்படுத்தியதால் திரைப்பட கல்லூரியில் தொடர்ந்து படிக்க முடிந்தது. தன்னை சந்திக்கும் அனைவரையும் வீட்டின் வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைப்பது ரஜினியின் வழக்கம். ரஜினியை சிவாஜி என்ற சொந்த பெயரை சொல்லி அழைத்தவர் மறைந்த இயக்குனர் கே பாலாஜி. பெங்களூரில் இருக்கும் தனது நெருங்கிய நண்பர் ராவ் பகதூர் உடன் வீர சிவாஜி மடம், கலிங்காதாரி ஈஸ்வர் குகை கோயில் ஆகிய இடங்களுக்கு செல்வதில் ஆர்வம் அதிகம். அந்த கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பே அவரை இமயமலை வரைக்கும் அழைத்து சென்றது. சூப்பர் ஸ்டார் பட்டம் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானுவால் 1978ஆம் ஆண்டு பைரவி படத்தில் கொடுக்கப்பட்டது. பாப்ஸ் வார இதழால் 2010ஆம் ஆண்டின் செல்வமிக்க இந்தியர் என தேர்வும் செய்யப்பட்டாருங்க. 2014ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் ரசிகர்கள் குறித்து ஃபார் த லவ் ஆஃப் அ மேன் என்கின்ற தலைப்பில் ஆணவ படம் ஒன்று வெளியானது. கருப்பு வெள்ளை, கலர், 3D, மோஷன் கேப்சர் என சினிமாவின் அனைத்து பரிமாணங்களிலும் நடித்த ஒரே இந்திய நடிகரும் ஆவார். இந்திய திரையுலகத்தில் அவரின் பங்களிப்பை பாராட்டி மத்திய அரசு 2000 ஆண்டில் பத்மபூஷன் விருதும் 2016இல் பத்ம விபூஷன் விருதும் வழங்கியது. 2007ஆம் ஆண்டில் சிவாஜி படத்திற்காக அவர் வாங்கிய சம்பளம் 26 கோடி. ஆசியாவில் ஜாக்கி சானுக்கு பிறகு அதிக சம்பளம் வாங்கிய நடிகர் என்கின்ற பெருமையும் அடைந்தார். ரஜினிகாந்த் பாசிட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்த முதல் படம் புவனா ஒரு கேள்விக்குறி. எஸ்பி முத்துராமன் ரஜினிகாந்த் காம்போவில் இதுவரை 25 படங்கள் வந்துள்ளனங்க. 1978 மட்டும் தமிழ், தெலுங்கு, கன்னடா என 3 மொழிகளில் சேர்ந்து 21 படங்களில் நடித்தார். அமிதாப் பச்சனின் 11 படங்களில் ரஜினிகாந்த் ரீமேக் செய்து நடித்துள்ளாருங்க. இதில் பில்லா,
தீ மற்றும் மிஸ்டர் பாரத் ஆகிய படங்கள் குறிப்பிடத்தக்கவை. 3 முகம் படம் 3 கதாபாத்திரங்களில் ரஜினிகாந்த் நடித்த முதல் படம். 1983 அமிதாப் பச்சன், ஏமா மாலினி நடித்த அந்த கானூன் என்கின்ற படத்தில் நடித்து பாலிவுட்ல அறிமுகமானார். 1988 ஆண்டு பிளேட் ஸ்டோன் என்னும் ஆங்கில படத்திலும் நடித்துள்ளாருங்க. ராஜா சின்ன ரோஜா என்கின்ற படம் இந்திய சினிமாவில் முதல் லைவ் ஆக்ஷன் காட்சிகளை கொண்ட படம்ங்க. 90களில் ரஜினி நடித்த அத்தனை படங்களுமே வணிக ரீதியாக பெரும் வெற்றியை அடைந்து பல வசூல் சாதனைகள் புரிந்தது. அவர் திரைக்கதை ஆசிரியராக பணியாற்றிய படம் 1993 வெளிவந்த வள்ளி. அந்த படத்துல சிறப்பு தோற்றத்திலும் நடித்திருப்பார். அவரின் திரைக்கதையில் வெளியான இரண்டாவது படம் பாபா. 1995 வெளியான பாஷா இன்று வரை கமர்ஷியல் படத்திற்கான பக்காவான ஃபார்முலாவா இருந்துச்சுங்க. முத்து திரைப்படம் ஜப்பானில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற முதல் இந்திய சினிமா. பாக்கிய தெவடா ரஜினிகாந்தின் முதல் வங்காள மொழி படம். 1999 வெளிவந்த படையப்பா படம் தான் சிவாஜி கணேசன் ரஜினி இணைந்து நடித்த கடைசி படம். முதல்ல 1978 ஜஸ்டிஸ் கோபிநாத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. மணிரத்னம் இயக்கத்துல வெளியான தளபதி திரைப்படம் தான் ரஜினிகாந்த் நடித்து URA சான்றிதழ் வாங்கிய முதல் படம். சந்திரமுகி திரைப்படம் துருக்கி மற்றும் ஜெர்மனிய மொழிகளில் டப் செய்யப்பட்டு வெளியானது. CBSE பாட புத்தகத்தில் ரஜினிகாந்தின் வாழ்க்கை பயணத்தை பற்றிய பாடம் ஃப்ரம் பஸ் கண்டக்டர் டு அ ஃபிலிம் ஸ்டார் என்கின்ற தலைப்பில் இடம்பெற்றது. 2014 ஆண்டு தனது ட்விட்டர் பக்கத்தை துவங்கி 24 மணி நேரத்துக்குள்ள 2,10,000 நபர்கள் பின்தொடர்ந்து சாதனை நிகழ்ந்தது. 1984 வெளியான நல்லவனுக்கு நல்லவன் படத்திற்காக முதலும் கடைசியுமாக பிலிம்பேர் விருதை பெற்றார். 2017 ஐஸ்வர்யா இயக்கிய ஆணவ படமான சினிமா வீரன் படத்தை கதை சொல்லியாக பின்னணி குரல் கொடுத்தார். கல்கி எழுதிய பொன்னியின் செல்வம், டி ஜானகிராமன் எழுதிய அம்மா வந்தால் அவருக்கு பிடித்த புத்தகங்கள். சந்திரமுகி படத்திலிருந்து புகை பிடிப்பது மற்றும் மது அருந்துவதை போன்ற காட்சிகளில் நடிப்பதை நிறுத்திவிட்டாருங்க. தமிழ்ல சூப்பர் ஹிட்டான நாட்டாமை படத்தின் தெலுங்கு மற்றும் இந்தி ரீமேக்கில் தமிழில் விஜயகுமார் நடித்த வேடங்களில் நடித்தார். ரஜினி, கமல் இதுவரை 17 படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லமுள்ளு ரஜினி நடித்த ஒரே முழுநீள காமெடி திரைப்படம். 2014 ஆண்டில் வெளிவந்த லிங்கா படம் மட்டுமே அவருடைய பிறந்த நாளன்று வெளியான ஒரே திரைப்படம். உள்ளும் மலரும் படத்தில் தன் நடிப்பை குறித்து கே. பாலச்சந்தர் பாராட்டி அனுப்பிய கடிதத்தை இன்று வரை பொக்கிஷமாக வைத்துள்ளார். தனக்கு பிடித்த ஹாலிவுட் ஆக்டர் சில்வஸ்டர் ஸ்டோன் எனவும் பிடித்த இந்திய நடிகர் தனது நண்பரான கமல் எனவும் குறிப்பிட்டுள்ளாருங்க. ரஜினி புகழின் உச்சியில் இருந்த நேரம். அப்போ பெண் ரசிகர்கள் ஏராளம். அவருக்கு 30 வயதில் அடியெடுத்து வைத்த பொழுது அவரின் வாழ்விலும் பூ பூத்தது. 1980 ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் தில்லுமுள்ளு படம் உருவாகி கொண்டிருந்ததுங்க. இதன் படப்பிடிப்பு சவுகா ஜானகியின் வீட்டில் நடந்தது. எதிராஜ் காலேஜ் மாணவிகள் சிலர் அங்கு வந்தனர். அவர்களில் லதாவும் ஒருவர். கல்லூரி சிறப்பிதழுக்கு பேட்டிக்கான வந்திருப்பதாக லதா கூற அவரும் சம்மதித்தார். பேட்டியின் பொழுது லதா தமிழிலும் ஆங்கிலத்திலும் சராமாரியாக கேள்விகள் கேட்டாருங்க. அதற்கெல்லாம் சளைக்காமல் தன் பாணியில் அசத்தலாக பதில் சொன்னார் ரஜினி. லதாவின் அழகும் புத்திசாலித்தனமும் ரஜினியை கவர்ந்தன. அப்பொழுது உங்கள் திருமணம் எப்பொழுது என்ற லதா கேட்க, குடும்ப பாங்கான பெண் கிடைக்கும் பொழுது என் திருமணம் நடைபெறும் என்று ரஜினி சொன்னாராங்க. உடனே விளக்கமாக சொல்லுங்கள் என லதா கேட்க, உங்களை மாதிரி பெண் கிடைத்தால் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று தடாலடியாக பதில் அளித்த ரஜினி தன் காதலை மறைமுகமாக வெளிப்படுத்தினார். தொடர்ந்து லதா குறித்து விசாரித்த பொழுது அவர் நடிகர் OG மகேந்திரன் மனைவியின் தங்கை என தெரிய வந்தது. முன்னரே மகேந்திரனும் ரஜினியும் நண்பர்கள். எனவே லதாவை பார்த்ததற்கு மறுநாள் மகேந்திரனை அழைத்து நான் லதாவை மணந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று ரஜினி சொன்னாருங்க. ரஜினி யாரை குறிப்பிடுகிறார் என்பது மகேந்திரனுக்கு சட்டென்று புரியவில்லை. எம்ஜிஆருடன் படங்களில் நடித்து வரும் லதாவை தான் ரஜினி சொல்றாரோ என்று அவர் நினைத்தார். என்னப்பா, லதா உனக்கு சீரிய நடிகை, எம்ஜிஆரோடு எல்லாம் நடித்தவர், அவரையா நீ காதலிக்கிறார் என்று கேட்டார். உடனே ரஜினி, நான் கூறுவது நடிகை லதாவை அல்ல, உன் மனைவியின் தங்கை லதாவை தான் சொல்றேன் என்றார். ஒரு நிமிடம் திகைத்து நின்ற மகேந்திரன், சரி, இது பற்றி என் குடும்பத்துல பேசுகிறேன். லதாவை ரஜினி மணக்க விரும்புவதை தன் மனைவியிடமும் குடும்பத்து பெரியவர்களிடமும் மகேந்திரன் சொன்னாராங்க. குடும்பத்தினர் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. லதாவும் சம்மதம் சொல்ல, ஆனாலும் இது ரகசியமாக வைத்திருந்தார்கள். இந்நிலையில் ரஜினிகாந்துக்கு விரைவில் திருமணம் நடைபெற இருக்கிறது என்ற செய்தியை தினத்தந்தி வெளியிட்டு விட்டது. மணமகள் லதா என்பதையும் செய்தியில் குறிப்பிட்டிருந்தது. இச்செய்தி தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. திரை உலகில் இது பற்றி தான் பேச்சு. ரஜினி எதுவும் பேசாமல் மௌனம் காத்தார். சில மாதங்களுக்கு பின்னர் 1981 பிப்ரவரி 25 மாலை 4 மணிக்கு நிருபர்களை திடீரென்று ரஜினி அழைத்தார். நிருபர்களிடம் அவர்
லதாவுடன் எனது காதல் கனிந்து கடவுளின் அருளார் திருமணம் நடைபெறுகிறது. வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை உணர்ந்தவன் மட்டுமல்ல, அனுபவித்து அறிந்தவன் நான். முதுகில் தழும்பேற மூட்டை சுமந்து மில்லி அடித்து வாழ்க்கையின் மேடு பள்ளங்கள் அனைத்தையும் உணர்ந்து இந்த நிலைக்கு நான் வந்திருக்கின்றேன். தில்லுமுள்ளு படத்தின் படப்பிடிப்பின் போது எத்திராஜ் கல்லூரி மாணவிகள் சிலர் வந்தனர். அவர்களில் ஒருவர் தான் லதா. அவர் என்னிடம் பேட்டி எடுத்தார். அப்பொழுது திருமணம் குறித்து லதா என்னிடம் கேள்வி கேட்டார். நான் உங்களை மாதிரி உன் பெண் கிடைத்தால் நான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்றேன். நாணத்தால் லதாவின் முகம் சிவந்து விட்டது. தொடர்ந்து இது பற்றி ஓஜி மகேந்திரனிடம் பேசினேன். லதாவிடமும் லதாவின் பெற்றோரிடமும் பேசி அவர்களின் சம்மதமும் கிடைத்தது. நான் பெங்களூர் சென்று என் அண்ணனிடம் லதா பற்றி கூறினேன். முதலில் அவர் அதிர்ச்சி அடைந்தார். அந்த பெண் நம்ம ஜாதி இல்லைன்னு சொல்ற, மராத்தியில் கிடைக்காத பெண்ணா உனக்கு மதராசில் கிடைக்க போகுது என்று கேட்டார். பிறகு என் அண்ணனும் சம்மதம் தெரிவித்தார். இவ்வாறு ரஜினி சொன்னாராங்க. பின்னர் தன் திருமணம் 26/2/1981 அன்று திருப்பதியில் நடைபெற இருப்பதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், எனது திருமணத்திற்கு அழைப்புதல் அச்சிடப்படவில்லை. என் திருமணத்திற்கு உடன் பிறந்தவர்கள் தவிர வேறு எவரையும் நான் அழைக்கவும் இல்லை. வயது முதிர்ந்த என் தந்தையிடம் கூட மானசீகமாக தான் வாழ்த்து பெற இருக்கின்றேன். பெங்களூர்ல என்னுடன் உண்டு உறங்கிய சில பஸ் கண்டக்டர்களை மட்டுமே திருமணத்திற்கு அழைத்திருக்கின்றேன். தெய்வத்தின் சன்னிதானத்தில் என் திருமணம் நடைபெறுகின்றது. தெய்வம் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தால் அதுவே போதும். வெறும் மஞ்சள் கயிற்றில் கோர்த்த தாலியை தான் நான் லதா கழுத்துல கட்ட போறேன். இன்று நான் இருக்கும் நிலையில் 4000 பேர் என்ன 4 லட்சம் பேருக்கு அறுசுவை உணவு வழங்க முடியும். என்னதான் கோடீஸ்வரன் என்றாலும் திருமண விழாவுக்கு பணத்தை விரயம் செய்வதை நான் வெறுக்கின்றேன். பசி அறியாதவர்கள் என் திருமணத்திற்கு வந்து விருந்துண்டு போவதை விட பசித்தவர்களுக்கு சோறு போட நினைக்கின்றேன். எனவே சென்னையில் உள்ள சில அனாதை விடுதிகளில் உள்ளவர்களுக்கு சீருடையுடன் உணவு வழங்க ஏற்பாடு செய்திருக்கின்றேன் எனவும் ரஜினிகாந்த் சொன்னாராங்க. வழக்கம் போல தேன் நிலவுக்கு எங்க போக போகிறீர்கள் என்று கேட்டதற்கு, தேன் நிலவாவது சர்க்கரை நிலவாவது, விஸ்கி அடித்தால் தினமும் தேன் நிலவுதான். எனினும் இனி நான் ட்ரிங்க் செய்வதை குறைத்து கொண்டு விடுவேன். உடல் நலமே முக்கியம். சுவர் இருந்தால் தானே சித்திரம் தீட்ட முடியும். இதை கவனிக்கும் பொறுப்பு இனி என்னை விட என் லதாவுக்கு அதிகம் உண்டு என ரஜினிகாந்த் சொன்னாருங்க. செய்தி சேகரிப்பதற்காக திருமணத்திற்கு நிருபர்கள் புகைப்படக்காரர்கள் வரலாமா என்று ஒரு நிருபர் கேட்டாருங்க. அப்பொழுது லதாவுடன் கழுத்தில் மாலையுடன் இருக்கும் புகைப்படத்தை நிபுணர்களிடம் ரஜினி கொடுத்தார். திருமணத்திற்கு பிறகு இந்த படத்தை போட்டுக் கொள்ளுங்கள். வரவேற்பு நிகழ்ச்சியை பின்னர் சென்னையில நான் நடத்த போறேன். அப்பொழுது ஒவ்வொருவரையும் நேரில் அழைப்பேன். திருப்பதி கோவிலில் மாலை மாற்றி தாலி கட்ட விசேஷ அனுமதி பெற்றிருக்கின்றேன். அங்கு பத்திரிகையாளர்களும் ரசிகர்களும் வந்து கூட்டம் கூடினால் பிரச்சனை ஏற்படும். எனவே திருமணத்திற்கு யாரும் வர வேண்டாம் என்றார் ரஜினி. வந்தா என்று ஒரு நிபுணர் கேட்க ரஜினி டென்ஷன் ஆகி உதைப்பேன் என்றார். இந்த பதில் நிருபர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. ரஜினி, இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தாதீர்கள். இதை அப்படியே பிரசுரித்தால் நன்றாக இருக்குமா என்ற மூத்த நிபுணர் ஒருவர் கூறினார். அமைதி அடைந்த ரஜினி, நீங்கள் நேருக்கு நேரடியாக இப்படி கூறியதை பாராட்டுகின்றேன். அப்படி சொன்னதற்கு வருந்துகிறேன். சாரி. ஆனாலும் திருப்பதிக்கு யாரும் வர வேண்டாம். கேமராவோட யாராவது பார்த்துட்டா உதைக்கிறதை தவிர வேறு வழி தோணாது என்றார். இதை அடுத்து ரஜினிகாந்த் லதா திருமணம் 26/2/1981 அன்று அதிகாலை திருப்பதியில் நடந்ததுங்க. திருமணம் முடிந்ததும் ரஜினி உடனடியாக சென்னைக்கு திரும்பி படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். திருமணத்திற்கு முதல் நாள் இரவு ரஜினிகாந்த் கார் மூலம் திருப்பதி சென்றார். ரஜினியின் அண்ணனும் ஒரு சில நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே உடன் சென்றனர். மணமகள் லதா, அவரது பெற்றோர் அக்கால் சுதா, ஓய்ஜி மகேந்திரன் ஆகியோர் வேறொரு காரில் சென்றனர். திருமணம் முடிந்து சாமி சன்னதியை விட்டு ரஜினியும் லதாவும் வெளியே வந்த பொழுது இரண்டொரு பத்திரிகையாளர்களும் போட்டோகிராஃபரும் எப்படியோ அங்கு வந்து போட்டோ எடுக்க முயன்றனர். எவ்வளவு சொல்லியும் அதை கேட்காமல் இங்கு வந்து விட்டீர்களா என்று டென்ஷன் ஆனார் ரஜினி. உறவினர்கள் அவரை சமாதானப்படுத்தி வேறு வழியாக அழைத்து சென்று விட்டனர். திருப்பதியிலிருந்து அருகில் உள்ள திருச்சானூர் சென்று பத்மாவதியை தரிசனம் செய்துவிட்டு ரஜினிகாந்தும் மற்றவர்களும் உடனடியாக சென்னைக்கு திரும்பினார்கள். அன்று காலை 10 மணிக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் கே பாலச்சந்திரன் நெற்றிக்கண் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். திருமணத்திற்கு 2 வாரம் கழித்து மார்ச் 14ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தாஜ் கோரமண்டல் ஓட்டலில் வரவேற்பு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினாருங்க. திருமணத்தின் போது லதா சென்னை எத்திராஜ் கல்லூரியில் BA இறுதியாண்டு படித்துக் கொண்டிருந்தார். திருமணத்திற்கு பிறகும் 2 மாதம் தொடர்ந்து கல்லூரிக்கு சென்று படித்து பரீட்சை எழுதி பட்டமும் பெற்றாருங்க.
தனது மகள் ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யாவுடன் நண்பரை போல பழகுவார். மனைவி லதாவை பெயர் சொல்லி அழைக்க மாட்டாராங்க, மாறாக ஜில்லுன்னு தான் கூப்பிடுவார். தென்னிந்தியாவில் பாடி டபுள்ஸ் இல்லாமல் ரயிலில் சண்டை காட்சியில் நடித்த முதல் நடிகர் ரஜினிகாந்துங்க. இந்த காட்சி முரட்டு காலையிலிருந்து வந்தது. அது நாட்டில் பேசு பொருளாக மாறியது. தமிழ் சினிமாவில் 70 மில்லிமீட்டர் அகலத்திரையில் திரையிடப்பட்ட முதல் படம் ரஜினிகாந்தின் மாவீரன். இந்த படத்தையும் ரஜினிகாந்தே தயாரித்தார். ரஜினிகாந்த் அதிக எண்ணிக்கையிலான படங்களில் இயக்குனர் SP முத்துராமனுடன் நடித்துள்ளார். அவர் தனது பாணியை மாற்றி தமிழ் சினிமா வாழ்வுக்கு வடிவம் கொடுத்ததற்கு காரணமாக இருந்தவருங்க. சூப்பர் ஸ்டார்னா அது ஒருவர் மட்டும்தான் இருக்க முடியும். என்றென்றைக்கும் ரஜினி தாங்க. அந்த இடத்தை வேற யாராலும் நிரப்பவும் முடியாது, வரவும் முடியாது. யாருக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்குமோ, மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமார்ட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷனுங்க. இந்த சைட்டில் நீங்கள் குக்கிங் எசென்ஷியல், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், பெவரேஜஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட், ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கிளீனஸ், டிட்டர்ஜென்ட், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், பியூட்டி கேர்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இந்த சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சைட் இப்போது ஆப் ஸ்டோர்லேயோ ப்ளே ஸ்டோர்லேயோ அவைலபிளாக இருக்குங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.